பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனாலே ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான். வீல்ஸோட சத்தம் கேட்கும், அப்பப்போ டீ கடையில் டீ, அதுக்கப்புறம் விண்டோலேருந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த சீனரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நானும் 2 நாள் ட்ரெயின் ட்ரிப்பில் போகிறேன். ஆமாம், மும்பையிலேருந்து திருநெல்வேலி வரதான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் நாங்கள் கார் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடிலாம் ஃபுல் நாங்கள் ட்ரெயினில் தான் வருவோம். அம்மா ஃபுல்லாக சாப்பாடு வீட்டிலேருந்தே பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. நான் என் கசின் கூடலாம் சேர்ந்து சீட்டு விளாடுறது, அதுக்கப்புறம் அப்பப்போ கதவு கிட்டே போய் சும்மா பந்தாவாக நிற்கிறது, இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிகிட்டு இருப்போம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு விதமான மெமரிஸ் தான். அந்த மெமரிஸ்லாம் மறுபடியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன்னு நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் நீங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க, அது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோட இந்த ட்ரெயின் ட்ரிப்புக்கு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ. எங்கள் ட்ரெயின் டைமிங் ஒரு 8:35க்கு தான் நைட்டு. அதனால காலையிலேருந்தே நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் எப்பவும் போல் லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் என் துணியெலாம் எடுத்து வச்சேன். பட் எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் சமைச்சிட்டாங்க. இதுதான் எங்கள் மெனு. லெமன் ரைஸ். இப்போ லெமன் ரைஸ் வைக்க போகிறோம். இது நாளைக்கு நைட்டு சாப்பிடுது. இப்போ வெள்ளை ரைஸ் வைக்கேன், அது இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு. வெள்ளை ரைஸும் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், சிக்கன் ஃப்ரை. இதில் வெண்டைக்காய் போட்டிருக்கு, சர்க்கரை பொங்கல், தயிர் சோறு கிண்டுனேன். அதில் கொஞ்சம் சோறு ஜாஸ்தி ஆகிட்டு அந்தால பார்த்தேன் இது வேஸ்ட்டாக வேறும்ன்ட்டு வண்டியில் சாப்பிட்றதுக்காண்டி இதில் அச்சு வெல்லம் போட்டு நெய் ஊற்றி ஏலக்காய் தட்டி இது ஒரு பாயாசமாக ரெடி பண்ணியாச்சு. தக்காளி தொக்கு கீ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு தயிர் சோறு. வேறு சும்மா டைம் பாஸ் ஆகலைன்னா வேறுகடலை, வறுத்து வச்ச வேறுகடலை. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதுலேருந்து எல்லாமே வீட்டிலேருந்தே பண்ணி கொண்டு போயிடுவோம். சாயந்தரம் நாஸ்டாவுக்கு ஏதாவதுன்னா சாண்ட்விச் பண்ணுறதுக்காண்டி ப்ரெட்டு, வேறு இதில் வெங்காயம், குக்கும்பர், தக்காளி எல்லாம் இருக்குது. வேறு சீஸ் வச்சுருக்கேன் சாண்ட்விச் பண்ணதுக்கு. வேறு காஃபிக்கு சீனி. இந்த டீயில் ஒன்லி வெந்நி தண்ணி போட்டு அப்படியே ஒரு கப்பில் கலக்கி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் அவ்வளோதான். ஒன்றும் விடலை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் சாப்பாடு தேவையோ எல்லாம் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. போகும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டேஷன் கிளம்பணும். நாங்கள் வீட்டி ஸ்டேஷன் போகலான்ட்டு இருந்தோம். நான், அம்மா, தம்பி நாங்கள் 3 பேர் தான் ஊருக்கு போகிறோம். அப்பா வேக்னாரில் எங்களை ட்ராப் பண்ண வந்தாங்க. ஏன்னா நிறையா லக்கேஜ் இருந்தது. அண்ட் மேப்பில் அரௌண்ட் 40 மினிட்ஸ் காமிச்சிது. ரொம்ப டிராஃபிக் இருந்தாலும் நாங்கள் எப்படியோ டைம்க்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போன உடனே நாங்கள் லக்கேஜ் மூவ் பண்ணோம். நாங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வந்த உடனே எந்த பிளாட்ஃபார்முக்கு போகணுன்னு பார்த்தோம். அது பிரிட்ஜெல்லாம் ஏறி அந்த பக்கோடி போக வேண்டியிருந்தது. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருந்தது. அண்ட் ரொம்ப லக்கேஜஸ் இருந்ததுனால எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் 4 பேருமே ஆளுக்கு 2-3 லக்கேஜையாவது தூக்கி எப்படியோ ட்ரெயினை பார்த்தாச்சு. எங்களுக்கு கோச் ஏசியில் இருந்தது. அதனால் இன்னும் தூரம் நடக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. ஆக்சுவலி நிஜமாக சொல்லணுன்னா எனக்கு ஏசி கோச் அவ்வளோ இஷ்டம் இல்லை. அது ட்ரெயினில் போகிற ஃபன்னே இருக்காது பார்த்துக்கோங்க. ஏதோ குளிர் பெட்டியில் அடைஞ்சிருந்த மாதிரியே இருக்கும். ஆனால் என் தம்பிக்கு ஏசி கோச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஏசி இல்லை பார்த்துக்குவீங்களா. ஸோ வெளியே எங்கே போனாலும் ஹோட்டலில் தங்கினாலும் ஏசி ரூம் கேட்பான். அண்ட் அவன் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா. ஸோ அவன் எது கேட்டாலும் அப்படி நாங்கள் வாங்கி கொடுத்தது பார்த்துக்கோங்க. எனக்கும் அவனுக்கும் ரொம்ப ஏஜ் கேப் வேறு இருக்குது. ரொம்ப லேட்டாக பிறந்ததுனால அவன் எங்கள் வீட்டு செல்ல பையன். அதனால நாங்களும் கண்டுக்கிட மாட்டோம். சரி ஏசி டிக்கெட்டே வாங்கிடுவோன்னு சொல்லி வாங்கிடுவோம். எங்கள் அம்மா, எனக்கு, அப்பாக்கெலாம் அவ்வளோ ஒன்றும் இஷ்டம் இல்லை ஏசி. பட் தம்பிக்காண்டி எங்கே போனாலும் அது மட்டும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ட்ரெயின் ஆல்மோஸ்ட் கிளம்ப வேண்டிய டைம் ஆகிட்டு. அண்ட் எங்கள் அப்பா கிளம்பிட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்பா கிளம்பிட்டாங்க. ட்ரெயினும் நின்றுட்டு இருந்ததுனால நாங்கள் சாப்பிடலான்னு நினச்சோம். ஆனால் ட்ரெயின் கிளம்புன பிறகு தான் தெரிஞ்சுது எங்கள் அப்பா எங்களுக்காண்டி வெளியே நின்றுட்டே இருந்திருக்காங்க பாய் சொல்லதுக்காண்டி. ட்ரெயின் கிளம்பி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா போனாங்க. ட்ரெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக கிளம்புன உடனே நாங்கள் பொட்டலத்தை திறந்தாச்சு பார்த்துக்கோங்க. அடுத்த தாதர் ஸ்டேஷனில் நிறைய பேர் ஏறுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாம்பார், அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் கூட்டு,
அண்ட் சிக்கன் ஃப்ரை இருந்தது பார்த்துக்கோங்க. டின்னருக்கு செம்ம சாப்பாடு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாட்ட நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் 7 நாள் சாம்பார் வச்சாலும் நடக்கும், எங்களுக்கு 7 நாளும் சாம்பார் நாங்கள் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க சாம்பார் மட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. இப்போ குடும்பமாக எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சித்தி, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா அப்படி எல்லாரும் இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வருவாங்க பார்த்துக்கோ. நீ ரொட்டி பண்ணு, நீ வந்து புளிச்சோறு கொண்டு வா. அப்போ எங்கள் அம்மாவுக்கு டியூட்டி வந்து என்ன தெரியுமா, ஈதர் சிக்கன் பிரியாணி இல்லைன்னா சாம்பார் இருக்கும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே அல்டிமேட்டாக பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் டெசர்ட்டுக்கு வந்து ஸ்வீட் பொங்கல் சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. தாதரில் வந்து நிறைய பேர் ஏறிட்டாங்க. அன்ரிசர்வ்ட் காரங்கெல்லாம் கொஞ்ச நேரம் எங்கள் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. கல்யாணம் வேறு அவங்க இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அவங்க இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப சத்தம் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஃபோனில். அதுக்கப்புறம் சிரிச்சு, அதனால் என்னென்னா யார் அவங்கள போக சொல்லியும் கஷ்டமாக இருக்குது. பட் இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம டைம் பாஸ் பண்ணுவோன்னு அப்படி கொஞ்சம் ரொனால்டாக விளாண்டுட்டு இருந்தேன். அண்ட் செமிக்கிறதுக்காண்டி கொஞ்ச நேரம் விண்டோவில் சீனரி என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன தூங்குறதுக்கு நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவும் டாப்புக்கு போயிடுவேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒருக்கா தூங்குனா அப்புறம் அவ்வளோதான் டெட். ஒரு 10 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு முழிப்பு வரும் எங்கே இருந்தாலும் சரி. ஸோ அதனால் மேலே போனால் டிஸ்டர்பே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி எனக்கு மேலே சீட்டு கிடையாது. ஒரு ஆள் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன் நான் மேலே யூஸ் பண்ணிக்கலாமான்னு. சரி அவங்க கீழே கம்ஃபர்டபுள் அப்படின்னாங்க. சரி சூப்பர் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டேன் பார்த்துக்கோங்க. ஆளுக்கு 2 காட்டன் போர்வை, அதுக்கப்புறம் குளிர் தாங்கிறதுக்காண்டி ஒரு உள்ளன் போர்வை இருந்தது பார்த்துக்கோங்க. என் தம்பிக்கு அவன் ஃபோன் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி சார்ஜர் பக்கத்துலேயே பெட் வாங்கிட்டான் பார்த்துக்கோங்க. ஷானா பையன். அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ தான் போர்வை க்ளீனாக இருந்தாலும் நம்ம வீட்டு உரைய போட்டு அதுக்கப்புறம் மூடுறதுக்கும் என் போர்வை தான் யூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. என்ன தான் கவர்மெண்ட் தரது வந்து க்ளீனாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வர மாட்டுக்கு பார்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம பொருள் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்துக்கோங்க அவ்வளோ குளிர்ச்சி. அதனால 2 போர்வையும் மூடிட்டு நல்லா தூங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அரௌண்ட் ஒரு 10:30க்கு நான், தம்பி, அம்மா எல்லாரும் தூங்கியாச்சு. எந்திரிச்சது வந்து அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு. இன்னும் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் நாஸ்டா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டாங்க. மற்ற அம்மானா என்ன, சரி பிள்ளை சாப்பிடலை அள்ளி கொடுப்போம் எழுப்பி விடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் அம்மானா ஆனால் நாஸ்டா வேஸ்ட் ஆயிரும் நான் எந்திரி அப்படின்னு எழுப்பி விடுதாங்க. சரி பல்லு விளக்காம சாப்பிடுவோன்னா பல்ல விளக்கிட்டு வாங்காங்க. எப்படியோ சோறுல அப்படி பல்லெல்லாம் விளக்கி சரி இனிமேல் நாஸ்டா சாப்பிடுவோம், மூஞ்செல்லாம் கழுவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு போனேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டி, வேறு நேற்று வச்ச வெண்டைக்காய் கூட்டு, வேறு தக்காளி தொக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. சரி சூப்பர் தான் சாப்பிட்ருவோம். அப்போ இன்றைக்கி மத்தியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். 12 மணிக்கு நாஸ்டா சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு எங்கே சாப்பிட தோணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி இப்போ சாப்பிட்ருவோன்னு சாப்பிட்டேன். கூட 2 ஃப்ரைடு சிக்கன் வச்சதுனால வா சூப்பர் ஆயிட்டு. ஒருத்தர் லஸ்ஸி கொண்டு போயிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சம் ஏதாவது இனிப்பாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால அவனை பிடிச்சி ஒரு லஸ்ஸியும் வாங்கியாச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் மீல் நல்லா ஹெவியாக நல்லா சாப்பிட்டாச்சு. லஸ்ஸி அதுக்கப்புறம் 4 ரவுண்டும் பங்கு போட்டு குடித்தோம். ஆக்சுவலி என்னென்னா ட்ரெயின் ட்ரிப்ஸில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆனால் வந்து சேஃப்டி வேறு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த 2 விஷயத்துக்கு ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி நாங்கள் இருந்த கோச்சில் பார்த்துக்கோங்க ஒரு எலி இருக்கலாம் கீழே நடமாடிட்டு இருந்தது. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோட பேகை கடிச்சு ஆல்மோஸ்ட் பாதி இதை அதை தின்னுட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க. அதனால நீங்கள் வந்து என்ன தான் நம்ம ட்ரெயின் போர்வை அது இதுன்னு கொடுத்தாலும் நீங்கள் உங்கள் போர்வை வந்து கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. போர்வை தலைவாணி ஓரெல்லாம். அண்டு நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நம்ம லக்கேஜுக்கு ஒரு பூட்டு கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா அங்கங்கே நீங்கள் இறங்குவீங்க, தூங்கும் போதெல்லாம் உங்கள் பெட்டியை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு. ட்ரெயினில் போடுறதுக்கு ஒரு ஸ்லிப்பர்ஸ் கண்டிப்பாக தேவை. நியூஸ் பேப்பர் இல்லைன்னா வந்து கருத்துணி மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாத்தோட இம்பார்ட்டண்ட் என்னென்னா டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு சின்ன டவல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசிக் எசென்ஷியல் திங்ஸ், ரொம்ப முக்கியம். அது வந்து சின்ன விஷயமா தெரியலாம், பட் ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னா ஹேண்ட் வாஷ்.
ஹேண்ட் வாஷ் பெரிய பாட்டில்லாம் வேண்டாம், இந்த பேப்பர் சோப் கிடைக்கும் பார்த்துக்கோங்க, 10 ருபீஸ்க்கு சின்னதாக, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தம்பிக்கு எல்லா விதமான திறமையும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஷை டைப் பார்த்துக்கோங்க. நான் கேமராலாம் அவன் சாப்பிட்றத எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கேமரா ஆன் ஆகிற வரைக்கும் அவனுக்கு அவ்வளோதான் சாப்பிட ஆசையாக இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சாப்பிடாத மாதிரி நல்ல பையன் மாதிரியே ரியாக்ஷன்லாம் கொடுக்கான். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். பல்லெல்லாம் பிங்க் கலர்ல இருக்கு. டைம் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. அண்ட் அரவுண்ட் 12 மணிக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் சீனரி பார்த்துட்டு அப்படியே எங்கள் அம்மா உடச்சி வச்ச ப்ரொமோகிரானட் சாப்பிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரானலுக்கு ரொம்ப போர் அடித்ததுனால அவன் மேலே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணலான்னு போனான். ஆனால் 12 மணிக்கு யார் அவனை தூங்க விடுவா? காலையில் குடித்த லஸ்ஸி ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுனால சரி லஸ்ஸி வாங்குவோன்னு சொல்லி வாங்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பேக்கேஜிங் இருக்குன்னு. இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த நான், ரானல், அம்மா எல்லாரும் குடிச்சும் பார்த்துக்கோங்க. ஏசிலேருந்து சீனரி பார்க்க அவ்வளோ மஜாவாகவே இல்லை. அதனால தான் நான் ஃபுல்லாகவே கதவு கிட்ட தான் நின்றுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பேன். அப்புறம் டைம் பாஸ்க்கு ஒன்றும் இல்லைன்னா என் தம்பி இருக்காம்ல, அவனை பிடிச்சி ஏதாவது போட்டு கலாய்க்கிறது பார்த்துக்கோங்க. என்றைக்குமே காஃபி குடிக்காம என் டே ஸ்டார்ட் ஆகாது. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஓ நம்ம இன்னைக்கு காஃபி குடிக்கலையோ. அதனால ஒரு காஃபி மட்டும் வாங்கி நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கதவு கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் நிற்கும் அப்படின்னாங்க. சரி நானும் ரானும் கொஞ்சம் இறங்கணும். என் தம்பிக்கு ஜெர்சினா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அவன் ஒரு கலெக்ஷனே வச்சிருக்கான். எங்க போனாலும் ஜெர்சி தான் போடுவான். எங்க அப்பா வந்து நீ நியூஸ் பேப்பர் பாய் மாதிரி இருக்குன்னு சும்மா கலாய்ப்பாங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு அதான் போடணும், காலேஜுக்குலாம் அதான் போட்டு போவான். அவன் ஜெர்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுதான் என்னோட டிஷர்ட் 46. இதுவும் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அப்புறம் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக அப்படி கிளம்ப ஆரம்பிச்சதுனால நான் திரும்பி அப்படி இன்னும் காஃபி முடியல, ரொம்ப சூடாக இருந்தது. அதை என்ஜாய் பண்ணி லைட்டாக குடிச்சு டைம் வந்து 1:30 ஆகிட்டு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து தூக்கம் வந்துட்டு இருந்தா சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ ஒன்றும் பசி இல்லை. பட் சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், நானும் உட்காந்துட்டேன். தயிர் சோறு இருந்தது, பிறகு தக்காளி தொக்கு நேற்று நம்ம சாப்பிட்டோம்ல அது இருந்தது. சரி லஞ்ச் எப்படியோ முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. தயிர் லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் லேட்டாக சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக கெட்டிருக்கும். நல்ல வேலை டைமுக்கு சாப்பிட்டோம். எனக்கு போர் அடிச்சிட்டு இருந்தது, வேறு என்ன பண்ணேன்னு தெரியல. ட்ரெயின்லேயும் யாரும் பார்ட்னர் கிடையாது. ஃபோனும் எவ்வளோ நேரம் தான் ஸ்க்ரோல் பண்ணுறது, அதில் வேறு நெட்ஒர்க் வேறு ஒரு சில விட்டு போச்சு. எனக்கு வேறு ஒரு வழியும் தெரியல. கதவு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. ட்ரெயினில் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அங்கெங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னென்னா அப்பப்போ வயிறு பசிக்கும். அதனால ஏதாவது ஸ்நாக்ஸ் வரணுன்னா மட்டும் உள்ளே வந்துடுவேன். உள்ளே வரும்போது நான் சும்மா இருந்தாலும் என் தம்பி என்னை உசுப்பேற்றி அவன் கூட என்னை தொல்லை பண்ண வைக்கிறதுக்கு அவனே என்னை கூப்பிடுவான் பார்த்துக்கோங்க. ஆனால் மூஞ்சி எப்படி வச்சுருக்கான் பாருங்க. ட்ரெயின் ட்ராவலுக்கும் கார் ட்ரிப்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கார் ட்ரிப்பில் நம்ம தான் வண்டி ஓட்ட வேண்டியிருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன்லாம் நம்ம அதிலே பண்ணுவோமா, அப்படியே டைம் பாஸ் ஆயிரும். அதே இது ட்ரெயின் ட்ரிப்பில் எப்படி தெரியுமா, நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், சும்மா தான் உட்கார்றது நம்ம வேலை. ஆனால் இப்படி சீனரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு தெரியுமா, அது பார்க்க அப்படி நேரம் போகிறதே தெரியாது. இதில் 1 மணி நேரத்துக்கு காப்பி ஸ்நாக்ஸு அது வேற பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு புரியும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா. நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், அதுக்கப்புறம் நினச்ச நேரம் வந்து நம்ம எங்கேயாவது வாக்கிங் போகிறது, ஏசி காட்டில் சில் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் மட்டும் வாழ்க்கையில் இருந்தால் யாருமே கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இந்த ட்ரெயின் மட்டும் நிற்காம போயிட்டே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிலாம் தோணிட்டு இருந்து பார்த்துக்கோங்க. திடீர்னு அந்த கனவுல வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இந்த ரேணிகுண்டா ஸ்டேஷன் வந்துச்சு. இந்த ஸ்டேஷன் மட்டும் ஏதோ ரொம்ப தெரிஞ்ச ஸ்டேஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா சின்ன வயசுல நிறைய படத்துலலாம் இந்த ஸ்டேஷன் பேர் வந்துட்டே இருக்குமா. அண்ட் நாங்கள் வந்து சின்ன வயசுல ஒரு டைலாக் சொல்லுவோம் பார்த்துக்கோங்க, ரேணிகுண்டா ரெட்டிடா உன்னோட ஜட்டிடா. அது ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்டேஷன் அந்த ஞாபகம் தான் வரும். இந்த ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் கிளம்பும் போது நிறைய மார்க்கெட் அப்படிலாம் பார்த்தோம் பார்த்துக்கோங்க. போகிற வழியில் நிறைய ஆட்கள் இருந்ததுனால பாய் சொல்லிகிட்டே போனோம். அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அரௌண்ட் 4 மணி ஆயிருக்கும். அதனால சன் வந்து கொஞ்சம் தாழ்ந்துட்டு, அதனால வந்து சீனரியும் ரொம்ப நல்லா இருந்தது. சரியா ரொம்ப க்ரீனரியா, அப்படி கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி, கொஞ்சம் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆச்சு. கொஞ்சம் நல்லா
குளிர்ந்து கிடந்தது. இந்த கிளைமேட்டுக்கு சாண்ட்விச் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி போய் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் பயமா தான் இருந்தது. தூங்கிட்டு இருந்தா எங்க அம்மா எழுப்பிவிட்டோமோ அப்படின்னு திடீர்னு பயந்து போய் பார்ப்பாங்களா. சரி என்ன பண்ண அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். எப்படியோ நம்ம நல்ல நேரம் கிட்ட போனோன்னே யாரோ ஃபோன் அடிச்சு எங்க அம்மாவை எழுப்பி விட்டாங்க. எங்கள் அம்மா தானாகவே எந்திரிச்சு சாண்ட்விச்சுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சோம். ஆனால் சாஸ் மட்டும் நாங்கள் எடுத்து வைக்கல, மறந்துட்டோம். ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க பக்கத்தில் கேன்டீன் இருக்குல்ல, போய் சாஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனை வேலை வாங்காமல் என்னைய போய் இதெல்லாம் வாங்க சொல்கிறாங்க. இந்த மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த 2வது பிள்ளைகள் வந்து தான் எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு ஏதாவது சாமான் வேணும்னா அந்த பிள்ளைகள் தான் கடைக்கு போய் வாங்குவாங்க, அப்படிலாம் காமிப்பாங்க தெரியுமா. அதெல்லாம் சுத்த போய் எங்கள் வீட்டில் வந்து அவன் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அவன் செல்ல பிள்ளைனால எதுனாலும் ஒன்று நான் எல்லாம் எங்கள் அப்பா தான் செய்யணும் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பைசாவுக்கு மரியாதை கிடையாது. நாள் முழுக்க இருந்து வீட்டெல்லாம் தொடச்சி பாத்திரத்தெல்லாம் விளக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருப்பேன். என்னைய ஒரு வார்த்தை சொல்லது கிடையாது. இவன் இங்க இருந்து பக்கத்து கடையில வேற கடையில வாங்க போயிருப்பான். அவனுக்கு எங்க அம்மா உட்காந்து ஒரே பாராட்டா சொல்லிட்டு இருப்பாங்க, என் பையன் நல்லவன் வல்லவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அநியாயம்லாம் யாருக்கு தெரியும்? தலை பிள்ளைகளோட கஷ்டம் இருக்குல்ல, யாருக்குமே தெரியாது. எங்க அம்மா கவலையே இல்லை, பக்கத்துல யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டைரெக்டாக காய்கறியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெயினில் சிப்ஸு ஸ்நாக்ஸு பெயிலெல்லாம் கொண்டு போவாங்க தெரியுமா. அவங்கள வந்து ஒரு மாதிரி எங்களை பார்த்துட்டு போகிறாங்க. ஏதோ நாங்கள் வந்து அவங்களுக்கு காம்படிஷனாக ட்ரெயினுக்குள்ளேயே கடை ஆரம்பிச்சிட்ட மாதிரி. இதில் அந்த கத்தி பண்ணுற நாடகத்தை பாருங்களேன். எங்கள் அம்மா கத்தி கூட சண்டை போட்டுருக்காங்க. இவரு பாருங்க, எங்க லார்ட் லங்கோர் மாதிரி படுத்துட்டு இருக்காரு. ஒன்னும் கவலையே கிடையாது யார் என்ன பண்ணா. ஒரு வேலையும் பண்ணாம டைமுக்கு சாப்பாடு மட்டும் அவருக்கு கரெக்டா வந்துடணும். இங்க காய்கறியெல்லாம் நாங்க வெட்டியாச்சு. இப்போ பிரெட் எல்லாம் உடைச்சி இப்போ பிரெட்ல கொஞ்சம் பட்டர் அதெல்லாம் தடவி காய்கறி எல்லாம் கரெக்டா வச்சு சாண்ட்விச் மாதிரி சூப்பரா பண்ண வரும். சாண்ட்விச் பண்ணிட்டு இருக்கும் போது மாங்காய் காரை வந்தான். சரி அவங்கிட்ட ஒரே ஒரு பேக்கெட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி சாண்ட்விச் பண்ணிட்டு இருந்தோம். எங்க அம்மா இப்படிலாம் பண்றதை பார்த்து ஒரு பாட்டி இம்ப்ரெஸ் ஆகி இந்த மாங்காய் விற்கிற பாட்டி என்ன கேட்டாங்க பாருங்க, மசாலா வேணுமாமா அப்படின்னு கேட்காங்க. மசாலா பக்கத்துல உள்ள பேசஞ்சர்ஸ்ட எங்க அம்மா வந்து சாண்ட்விச் சாப்பிட்றீங்களாமா அப்படின்னு சும்மா தான் கேட்டாங்க. அவங்க உடனே ஆன்னு சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க. அண்ட் அதனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாயிட்டு எல்லாத்துக்கும். பட் பரவாயில்ல, ஷேரிங் இஸ் கேரிங் யூனோ. பட் இருந்தாலும் எதுக்கு எங்க அம்மா சும்மா இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு அவங்க நேற்று சாப்பிட்ட ரொட்டி செமிக்காம அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா மிஸ்ஸஸ் ஜான்சி ராணி தான் ஜெயிலுக்கு போவாங்க. அப்புறம் எங்க அம்மா நிரபராதின்னு நிரூபிக்க இந்த வீடியோஸ்லாம் எடுத்து காமிச்சிட வேண்டியது. நம்ம சாண்ட்விச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ டாப்பிங்ஸ்க்கு மட்டும் சும்மா சாஸ் மட்டும் மேலோடி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு தான் இந்த சாண்ட்விச் தருவாங்க. தலைப்பிள்ளைக்கு ஒரு மரியாதை வேண்டாமா, அவங்க கையாலே எனக்கு அள்ளி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ நோ, நான் எனக்கு தருவாங்கன்னு பார்த்தேன், மனசே உடஞ்சிச்சு. இந்த சாண்ட்விச் அவங்களுக்கு தான். இது தெரியாமல் நிறையா சீஸ் எல்லாம் வைக்க சொன்னேன் எனக்குன்னு நினச்சி. சரி பரவாயில்ல, வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு நமக்கு. 2வது என்ன இந்த சாண்ட்விச் பண்ணி எனக்கு தந்திருக்காங்க. இந்த பக்கத்தில் இந்த அண்ணி உட்காந்துருக்காங்களா, இந்த அண்ணனும் நல்லா சாண்ட்விச் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து 1 இல்லை 2 சாப்பிட்டாங்க. ஆனால் வேற லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்து பார்த்துக்கோங்க. ஒரு கிரில் மிஷின் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அதுக்கும் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடும். இதே வேற லெவல் டேஸ்ட் அடிப்பொலியாக இருந்தது. ஃப்யூச்சரில் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து செரி சாண்ட்விச்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம். எல்லாரும் இனாகிரேஷனுக்கு கண்டிப்பாக வந்து. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து அரக்கோணம் வந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப நேரம் நின்னது, ஏன்னா இங்கே இன்ஜின் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற இதான் நம்ம நியூ ஃப்ரெண்டு பாப்பா கையில் ஒரு ஆய் சொல்லிருங்க பார்த்துக்கோங்க. வெயிலில் உட்காந்தா பையன் கருத்துருவான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காவோ பாருங்க. நான் சொல்ல நம்பல, அவருக்கு அவ்வளோ செல்லம் பார்த்துக்கோங்க. வேண்டாமா பையன், நீ வெயிலில் இருக்காதம்மா, கருத்துருவாமா, உள்ள ஏசியில் வந்து இருமான்னு சொல்லிட்டு அவனை எப்படி கூட்டிட்டு வர. இதெல்லாம் பார்க்க எனக்கு சகிக்கல. 6 மணி போல் ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு அண்ட் வந்து சன் வந்து செட்டும் ஆயிட்டு. எனக்கு சன்ரைஸை விட சன்செட் தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு காலையில யார் இஞ்சி போவா சன்ரைஸ்லாம் பார்க்க, தூக்கம் முக்கியம் பிகிலு. அதனால எனக்கு வந்து சன்செட் தான் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடச்சிது. ஏசி கம்பார்ட்மெண்ட்குள்ளே உட்காந்துருந்தா இந்த மாதிரி கலர்ஸ் அழகாக தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஆனால் வெளியே கதவுக்கிட்டே நிற்கிறதுனால இந்த வீடியோஸும் எனக்கு நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர் கமெண்ட்ல போடுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் கதவு கிட்ட நிற்காதீங்க, சேஃப் கிடையாதுன்னு. அப்படிலாம் இல்லை, நான் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் கதவு கிட்ட நிற்கேன். ஸோ என்னையை பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆக வேண்டாம் இந்த விஷயத்துலலாம் ப்ளீஸ். இப்போ ரொம்ப அழகான காற்று வந்துட்டு இருந்தது, அதான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் சன்செட்டை பார்த்து. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே கலகலப்பாயிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அப்பப்போ ஏதாவது ஸ்டேஷனில் நின்று நான் கீழே இறங்கி ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படி மூணை ரசிச்சுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா மூன் ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு பார்க்க. அப்புறம் ரானலுக்கு வந்து டொமேட்டோ சூப் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். ரொம்ப வருஷம் ஆயிட்டான், அதனால சரி அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுப்போன்னு அவன் குடிச்சிட்டு இருந்தான். மீன் டைம் வந்து ஒரு அத்தை வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ட் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் ரானலுக்கு அத்தைகிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி அவனை மாட்டி விட்டுட்டேன். பேசும்போது அப்படி நல்ல பையன் மாதிரி பேசுவான் பாருங்க. ஆமா, இப்போ ட்ரெயின் மூவ் ஆகிறவங்க வந்துச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு 8 மணி போல் நாங்கள் செங்கல்பட்டு ரீச் ஆனோம். அப்போ போர்டை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதுனா திடீர்னு பார்த்தா பின்னாடி என் தம்பியும் என் சித்தப்பாவும் நிற்காங்க. ஸோ இவன் வந்து என்னோட சித்தப்பா தான், வயசில் சின்ன பையன் தான். நம்ம முறையில் சித்தப்பா வரோம், அவனும் ஒரே ட்ரெயினில் தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 8:40 இருக்கோம், நாங்கள் அந்தால பொட்டணத்தை திறந்தாச்சு. வயிறுலாம் ஒன்றும் பசிக்கல, ஆனால் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கினா தான் காலையில் எந்திரிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா 5:30 போல் நாங்கள் திருநெல்வேலி ரீச் ஆயிடுவோம். சாப்பிட்ட பிறகு காலையில் வாங்கின மாதிரி இப்போவும் ஒரு லஸ்ஸி வாங்கி இது குடிச்சாச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா லஸ்ஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிறகு பக்கத்தில் அந்த அண்ணே உட்காந்துட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு என் யூடியூப் போட்டு கொடுத்தேன், சும்மா பாருங்கள், சப்ஸ்கிரைப் ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போக போக டாபிக்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிட்டு இருந்தது. அந்த கதை இந்த கதைன்னு நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஸ்டேஷன் வந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் நடப்போம், ஏன்னா உட்காந்து பேக் ரொம்ப வலிக்கி பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம்னு நினச்சி போனா இவங்க தூங்குற பிளான்லேயே இல்லை. கதை கண்டினியூ ஆகி பியாய் கதை வரைக்கும் போயிட்டு பார்த்துக்கோங்க. இதில் எத்திக்ஸ் வேற, லைட்டு போட்டு பேசினா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சத்தமாக பேசுறது, என்ன லாஜிக்குன்னு தெரியல. அப்புறம் ஒரு 12:30க்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளி வந்துச்சு. இன்டர்வல் போட்டு கீழே வந்து காஃபி குடிக்க வந்தோம். அப்போ தானே நம்ம தெம்பா மிச்ச பாட்டை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஃபுல்லாக எனக்கு தூக்கம் தான். பட் எல்லாரும் இருந்தாங்களா, இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் அவங்க கூட இறங்கி போய் காஃபி குடித்தேன். நான் இப்படி நைட்லாம் வந்ததே இல்லை காஃபிலாம் குடிக்க, பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. தேங்க்ஸ் திருச்சிராப்பள்ளி, பாய் பாய். ட்ரெயினில் ஏறினோன்னா திரும்பி பார்ட் 2 கதைகள் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து ஏசி பந்த் ஆகிட்டு, அதனால அங்கே நம்பர் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் எப்போனாலும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபோன் பண்ண அடுத்த 5 மினிட்ஸ்லேயே ஒரு ஆள் வந்து செக் பண்ணாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 5 மினிட்ஸில் திரும்பி ஏசி ஆன் ஆகிட்டு பார்த்துங்க. சரி நம்மலாம் தூங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். நான் திரும்பி எந்திரிச்சது வந்து அரௌண்ட் 4:45க்கு தான் எந்திரிச்சேன். அண்ட் ஒரு 5 மணிக்கு நாங்கள் வந்து திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம் பார்த்துக்கோங்க சேஃபாக. பரவாயில்ல, நாங்கள் கேப் புக் பண்ணி கேப்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் வெறும் 3 நாள் தான் நாங்கள் திருநெல்வேலியில் இருப்போம், ஒரு வேலை விஷயமா தான் வந்தோம். ஸோ அதனால ஒரு காரும் நாங்கள் வந்து வாடகைக்கு எடுத்திருந்தோம், ஏன்னா பாட்டி பெரியம்மா எல்லாரும் வருவாங்க அதனால. ஸோ இதான் அந்த காரு. இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரணும் இந்த காரை பற்றி எனக்கு காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் guys for watching. மும்பை டு திருநெல்வேலி ட்ரெயின் vlog என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய். வணக்கம் நண்பர்களே, என்னை நம்பி என் முழு குடும்பமும் வருது. நான் வண்டி ஓட்ட போகிறேன், அவங்கள பாவநாசத்தில் கொண்டு விடணுமா. இதான் நம்ம வண்டி. நாங்கள் இப்போ தான் வாடகைக்கு எடுத்தோம். நான் வந்து வண்டி ஓட்ட தெரியும்னு எல்லாத்தையும் சொன்னேன், அதே நிஜம்னு நம்பி ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்து எனக்கு தந்துட்டாங்க. அவங்கள கொண்டு நான் உயிரோட பாவநாசத்தில் கொண்டு விடணுமா. இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சா நாங்கள் காணாமல் போயிட்டு உங்களுக்கு தெரியும் என்ன ஆயிருக்கும் எங்களுக்கு. பார்க்கலாம் நண்பர்களே.